வணக்கம் நண்பர்களே. 1980வது வருடங்களில் கல்லூரி விடுதிகளில் தக்காளி சட்னி எப்படி செஞ்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரியே நம்ம வீட்லேயும் செய்யலாம். வாங்க இப்போது அந்த தக்காளி சட்னி நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு மீடியம் சைஸில் 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 3 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் தண்ணியில் போட்டு 2ஆக கீறி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 6 தக்காளி பழங்கள் எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு தக்காளி பழத்தையும் 2ஆக அரிஞ்சு அந்த தக்காளி பழம் உள்ளே நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி பழங்களை பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காவில் 3/4 மூடி அளவுக்கு மட்டும் நல்லா தூளாக தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு எவர் சில்வர் அல்லது காப்பர் வாணலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 4 டீஸ்பூன் கடலை எண்ணெய், எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 3ஐயும் போட்டுக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழங்கள் எடுத்து போட்டு அந்த தக்காளி பழங்கள் நல்லா தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். அதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போட்டுக்கிட்டு அதையும் 2 நிமிஷம் மட்டும் வணக்கி அந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த வாணலியை கீழே இறக்கி வச்சு அந்த தக்காளி தொக்கு சட்னிக்கு வணக்கினதை நல்லா ஆற விடணும். அது நல்லா ஆறின உடனே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் அந்த வணக்கி வச்சுருக்கிற தக்காளி சட்னிக்கு உண்டான அந்த பொருள்களெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைக்கணும். ஒரு வேளை அரைக்க முடியல அப்படின்னா சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கணக்கில் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். சட்னியை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்து வேறொரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். வேறு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அந்த சட்னிக்கு தண்ணியெலாம் ஊற்றி கலக்கக்கூடாது. ஒருவேளை தண்ணி கலந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தனியாக அந்த தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிட்டு தேவைப்படுறவங்க ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த சட்னியை கெட்டியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சட்னியை தாளித்து சாப்பிடக்கூடாது. தாளிக்காமல் அப்படியே அரைச்ச உடனே அதே வாக்கிலேயே சாப்பிட்டா தான் அந்த சட்னி அவ்வளவு சுவையாக இருக்கும். விருப்பப்படுறவங்க தாளித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, வெறும் சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, ரவா தோசை, கோதுமை தோசை இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் கல்லூரி விடுதிகளில் செஞ்ச மாதிரி தக்காளி சட்னியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.